ஐயோ என்ன பண்ண போகுது அந்த பிள்ளைய தூக்கி பின்னாடி போட்டுப்பா. ஏய் இயேசு சாமி வர்ற நேரத்துல உனக்கு என்ன? ஏய் உனக்கு பார்வை தெரியலையா? இது போய் இயேசு சாமி வர்ற நேரம். ஐயோ இந்த நேரத்துல போய் இயேசு இந்த பிச்சைக்காரன் பாருங்க அங்க இது பண்றான். இவனை எல்லாரும் விரட்டுங்க. ஏய் பிச்சைக்காரன் போடா சாப்பாடுல ஏசாமி வர நேரம்டா இது. இந்த வழியில போய் நின்னு பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிற. ஐயோ இவனை போ சொல்லுங்க. முதல்ல போ சொல்லாமா இல்ல பாவமா? ஏய் ஏசு சாமி வர்ற நேரத்துல போய் இவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறானே. இல்ல ஏய் ஏசு சாமி வராருப்பா. ஏய் 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 ஏசாமி வர்ற நேரத்துல போய் அவர் வர்ற நேரத்துல போயிட்டு நீங்க இங்க பிச்சை எடுத்துட்டு இருக்கிற. ஏய் உன் பேர் என்னடா? ஏசாமி வராரு. ஐயோ இந்த நேரத்துல போயிட்டு இது பண்ற. ஐயோ ஏசாமி வராரு. ஐயோ ஐயா ஐயா அடிக்காதீங்கய்யா. ஐயா ஒருவேளை சாப்பாடு ஐயா வேணாங்கய்யா. எனக்கு ஒரு சாப்பாடு கொடுங்கய்யா. ஐயா நீங்க வர நேரத்துல போய் பிச்சை எடுத்துட்டு எனக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டா போதுங்கய்யா. என்ன பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? இயேசுசாமி வராராப்பா. ஐயா உங்களதான் இயேசுசாமி வந்திருக்காரா? எங்கயா சகோதரரே இங்கிட்டா சத்தம் போட இயேசுசாமிட்ட கூட்டி போங்க. சத்தம் போடாதீங்க. ஐயா மனுஷங்கய்யா எனக்கு பார்வை வேணுங்கய்யா. ஐயா ஐயோ எனக்கு வயிற்று பார்வைக்கு என்னங்கய்யா பண்றது? என் பார்வை தெரிஞ்சா போதுங்கய்யா. ஐயா மகனே தாவீதின் குமாரனே மகனே எனக்கு இறங்கும். ஏசாமி எங்க? ஐயா அடிக்காதீங்க அடிக்காதீங்கய்யா. சகோதரரே பாருங்க இங்க வாங்க. நீங்க வர்ற நேரத்துல தாவீதின் குமாரனே அங்க என்ன சத்தம்? எனக்கு இறங்கும். என்னுடைய பேர் சொல்லி ஒருத்தர் கூப்பிடுறாரு. யாரு? ஒரு பிச்சைக்காரன். பிச்சை எனக்கு அவனா ஒண்ணு இல்ல. நீங்க வாங்க. எனக்கு ஒருவேளை சாப்பாடு போட்டா போதுங்கய்யா. ஐயா சகோதரே தாவீதின் குமாரனே நீங்க என்ன பத்தி தவறா நினைச்சிட்டு எனக்கு இருக்கீங்க. இறங்கும். திக்கற்றவர்களையும் வியாதியில அகப்பட்டவர்களையும் விடுதலை செய்யும்படிதான் உலகத்துக்கே நான் வந்தேன். இப்படி இருக்கும்போது இந்த குடலை சுகமாக்குறதுக்கு தான் நான் பருவத்திலிருந்து பூமிக்கே வந்திருக்கிறேன். ஆனா இந்த மகனை போய் நீங்க விரட்டுறீங்களே. இவ்வளவு காலம் ஏன் கூட இருந்திருந்தோம் என்ன பற்றி சரியா புரிஞ்சுக்காம நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்றீங்களே. அவன் பிச்சைக்காரங்க. அவன் பிச்சைக்காரனா இருக்கிறான். அவனை போய் நீங்க வேணாம் அவனை தொடாதீங்க. நீங்க தவறா புரிஞ்சிருக்கிறீங்க. பரலோகத்தையும் வானத்தையும் பூமி படைச்ச நானு இந்த பூமியில ஏழை குடும்பத்துல தரித்திரரா நானே பிறந்திருக்கிறேன். இந்த பாவில ரட்சிக்கவும் இந்த வியாதிப்பட்டவரை சுகமாக்கவும் தான் நான் இந்த பூமிக்குள்ள வந்திருக்கிறேன். இவர் என்னுடைய மகன். இவனையும் நான் தான் படைச்சேன். தேவனுடைய நாம மகிமைப்படும்படிக்கு இந்த நாளை இவரை சுகப்படுத்துறதா தேவனுடைய திட்டம். இந்த மகனை நீங்க துரத்த கூடாது. நீங்க போய் அழைச்சிட்டு வாங்க. போங்க நீங்க போங்க. போய் அந்த நபரை அவனை தொட வேணாம்னு சொல்லுங்க. அழைச்சிட்டு வாங்க. அவன் பிச்சைக்காரன். ஒருவேளை சாப்பாடு போடுங்க. ஐயோ அவனை தொடாதீங்க. ஐயோ அவனை தொடாதீங்க. அவனை ஐயோ இயேசு எப்படிப்பட்டவர் போய் இவனை போய் தொடுறாரு. மகனே இன்றோடு உன் துர்க்க நாட்கள் முடிகிறது. எனக்கு கண்ணு தெரியும். உன்னுடைய பார்வை செயலிழந்து போன பார்வை இன்று முதல் திறக்கப்படுகிறது. நீ சுகமாய் எனக்கு சுகம் கொடுப்பீங்களா? இந்த நாளிலே உனக்கு சுகம் உண்டாகட்டும்.